ஒரு அழகான பேராண்டு வச்சார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னைக்கு என்ன பேசணும்னு சொல்லி அந்த சமூகத்தில் அந்த முகத்தை நோக்கி பார்த்த பொழுது கவனிங்க. இந்த யூடியூப் ரெக்கலை மூலமாய் கவனிக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரே ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களை கை கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காய் பயன்படுவோமாக. பரிசுத்தான வரிசையில் நாம் இருப்போமா? எபிரேயர் 11 உங்க பேர் வருமா? உங்களை பார்த்து கால ஒரு கேள்வி கேட்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் மட்டும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடியலை. இன்றைக்கும் நம்முடைய சபை நம்முடைய ஊழியமான கிருபையில் எழுதப்படுவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் உங்க பேர் வருமா பாருங்க. விசுவாசி வீரர்கள் பட்டியல் உங்க பேர் வரணுங்க. அன்றைக்கு சில பேர் மிஸ் ஆகி போயிருக்கு. அது எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது. ஆனா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் காணப்படுற இந்த விசுவாசி வீரர்கள் பட்டியலில் நம்முடைய பேரையும் கர்த்தர் எழுதி வைப்பாராக. பரிசுத்தாவின் எழுதுவாராங்க. எவ்வளவு உங்களை எல்லாரையும் கேட்கிறேன். அந்த அற்புதம் செய்கிறவர், நம்மத்தில கேட்ட சாட்சியின்படியவர் அற்புதம் செய்கிறவர். பக்தியின் காரியத்தில் ஆண்டுக்கு பயந்தினும் நடக்க உங்களை ஒப்புக்கொள்ளும். தயவு செஞ்சு நற்சாட்சியை பெற முயற்சி பண்ணுங்க. இந்த ஊர்ல உங்களை அருகாமல் வீட்டில் இருக்கிற நற்சாட்சியை பெற முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனான ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதன். பிரசங்க தலைப்பு தேவனுடைய சிநேகிதன். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. உங்களை பார்த்து சொல்றாரு இந்த காலையில். ஏன்னா நீங்களான ஆபிரகாமின் பிள்ளை. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. எல்லாருக்கும் நான் சொல்றேன், திரும்ப கவனிங்க. வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அழகான வாழ்க்கை உன் கையில என் கையில கொடுத்திருக்கிறார். கத்திருக்கின்ற நாம் பிரயோஜனப்படுத்துவோமா? செல்போன்லயும் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் காலத்தை தள்ளிட வேண்டாம். தயவுசு உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். அவர் அற்புதத்தின் மூர்த்தி, அவர் அதிசயமானவர். இயற்கைக்கு உட்பட்டுதான் காரியம் செய்யணும்னா இயேசுநாதர் தேவையில்லை. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிறார். இன்றைக்கும் செய்திருக்கிறார். உங்க மத்தியில் அதை வச்சுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் நடவடிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உண்மையா இருப்போம். அந்த ஆண்டவர் இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடுவோம். இன்னொரு முழங்கால் சமூகத்தை நம்ம தாழ்த்துவோம். இன்னொரு வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம். வந்து எல்லாரும் கவனிங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க தெரியுமா ஆண்டவர்? அது உங்களுக்கு தான். இவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். யாரு? ஆபிரகாம். கர்த்தருடைய சிநேகிதன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். நீங்கள் நான் யாருங்க? நீங்கள் நான் யார்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 8:39. யோவான் 8:39. அதற்கு அவர்கள் நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியே ஏன் கூப்பிடுறாரு? ஆபிரகாம் செஞ்சதை செய்யுங்கிறார். ஆபிரகாம் செய்ததை செய்ய சொல்றார். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்றாருன்னா, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் வாழ்ந்தார். இந்த வாழ்க்கை பற்றி பார்ப்போம். ஆனா அதற்கு முன்னால ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 8:39, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். அப்ப தேவனுக்கு சிநேகிதனாய் ஆபிரகாம் வாழ்ந்தது உண்மையானால் நாமும் தேவனுக்கு சிநேகிதராய் வாழ இந்த பகல் காலத்தில் தீர்மானிப்போமா? சபைக்கு ஒரு சரியான வேலை, ஒரு விழிப்பின் காலங்கள். சபைக்கு ஒரு சரியான வேலை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது. சபைக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம். யாரையும் கேட்க மாட்டார், சபையத்தான் கேட்பாரு. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல தயவு செஞ்சு
இந்த காரியங்களுக்காய் 2 கரங்களை விரிச்சு கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. முடிந்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் தேவ சமூகத்தில் கரங்களை விரிச்சு தயவு செஞ்சு அவரை நோக்கி பாருங்க. அவர் தேசத்துக்கு இறங்குவாராக. நம்ம நாட்கள் இப்படி நடக்கும்னு சொல்லி யாரு சொல்லியிருந்தாலும் நம்ப முடியாது. நம்ம நாட்களில் இப்படி சூழ்நிலை ஏற்படும் சொல்லியிருந்தா யாரும் நம்பி இருக்க மாட்டோம். இப்பதான் முடிஞ்சதுன்னு சொல்லி இந்த வியாதி, இந்த வாதைகள்லாம் இப்பதான் முடிஞ்சதுன்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. கர்த்தர் ஒருவரே நமக்கு இரக்கமா இருக்கிறார். அவர் ஒருவரே இறங்குவாராக. அவர் ஒருவரே அற்புதங்களை செய்வாராக. அவர் ஒருவரே நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு இரக்கத்தை காண பண்ணுவாராக. அதுதான் இவை ஆக்கியோன்னு சொல்றான். இவரே 4:14 இரக்கத்தை பெறவும், இதை பெறவும், இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை நெருங்க. இரக்கத்தை யாரு கொடுக்கிறாரா? கர்த்தர் இரக்கத்தை யாரு கொடுக்கிற? சங்கீதம் 103 படி கர்த்தர் இரக்கத்தை யாரு கொடுக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரக்கம் யார் மேல இருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். 17ஆம் வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள். சங்கீதம் 103:11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது. அப்போ கவனிங்க, இரக்கத்தை பெறவுன்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். பிள்ளைகளா இப்போ இரக்கத்தை கைவிரிச்சு கேளுங்க. இரக்கத்தை எங்களுக்கு தாங்க. என்னால கோச்சிக்காதீங்கப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவர். சபை இன்னைக்கு வெளிக்காது. சபையின் காரியமா விசுவாசிகளாம் இருந்து நாங்க நிர்விசாரமா இருந்த உண்மைதான் ஆண்டவர். ஒரு 2 மணிக்கு எழுந்திருக்கலாமே, ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கலாமே. விடிய காலம் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. கர்த்தர் இரக்கம் செய்வாராக. இந்த இரக்கத்தை பெற்ற பிறகு ஒரு சேமமான வாழ்வின் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில படிக்கும் போதுதான் அவ்வளோ ஒரு மேன்மை வச்சிருக்காரு ஆபிரகாமின் சந்ததி. இப்ப இங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 41:8 சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. யோவான் 8:39 சொல்றாரு, எங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாம் செய்ததை செய்து. ஆபிரகாம் என்ன செய்தார்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு முன்பதாக ஒரு ஆண்டவர் சொல்ற சிநேகிதா இருக்கும் என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா யோவான் 15:14. அடுத்தவங்க வாசிப்போம். யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால். இப்ப புரிஞ்சுதான் ஏன் ஆபிரகாம தேவன் சிநேகிதன் அழைச்சாருன்னு புரியுதா? ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கர்த்தர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை கை. இந்த பைபிள் எழுதியிருக்கிறத கை கொள்ளுங்க. 66 புஸ்தகங்களை வாசிங்கல்ல, நேசிங்க. பைபிளை மட்டும் நேசிக்கணும்னா சங்கீதம் 119 படிச்சுட்டா போதும். இன்னைக்கு பொன்னையும் பொருளையும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் சொல்றேன், பொன்னையும் பொருளையும் மற்ற எல்லாத்தையும் நேசிச்சது போதும். பைபிளை நேசிக்க ஆரம்பிங்க. ஆண்டு சொல்ல நான் கற்பித்த இதெல்லாம் கற்பிச்சு வச்சிருக்கிறாரு. 66 புஸ்தகங்கள்ல கற்பிச்சு வச்சிருக்கிறாரு. எழுத முடிஞ்சா இல்ல எல்லாரும் ஒரு நோட்டை வாங்கி எழுதணும்னு விரும்புறேன். உங்க ஆயுசுக்குள்ள பைபிள்ல ஒரு தரமாச்சும் எழுதி முடிக்க பிரயாசப்படுங்க. தயவு செஞ்சு நான் கேட்கிறேன். அதிலாச்சும் ஒரு அற்புதம் நடத்துறாத நம்ம வாழ்க்கையில், அதனாச்சும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து விட மாட்டாரா என்று ஒரு அங்கலாய் போடுங்க மத்தியில் இந்த காலைவேளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதனால தயவு செஞ்சு இந்த காரியங்களை விளங்கி கொள்ளும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாமை கர்த்தர் ஏன் சிநேகிதன் அழைச்சார்னா அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அப்ப ஆபிரகாமு கர்த்தர் ஏன் சிநேகிதன் அழைச்சார்னா சொல்லுங்க. கர்த்தர் எதை கற்பிச்சாரோ அந்த மனுஷன் என்ன பண்ணாரா? ஏங்க போன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா கர்த்தர் கிருபையா இருக்கிறவர். முதலாவது வான்னு சொல்லுவாரு, 2வது போன்னு சொல்லுவாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆபிரகாமுக்கு 2வது தவணை கொடுக்கப்பட்டது. ஆனா எல்லாருக்கும் 2வது தவணை கொடுக்கப்படும் சொல்லி நீங்க நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். இந்த காலவெளியில் சொல்லுங்க, அப்படியே வசதிக்கு நான் நடுங்குவேன். கர்த்தாவே கற்பிக்கிற யாவை நான் என்ன செய்வேன்? கை கொள்ள வேண்டும் தீர்மானம் பண்ணுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
1, 2, 3 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஓகே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லுவாரு. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன சொல்லுவாரு? வான்னு சொல்லுவார். வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். 2ஆம் தவணை காத்துட்டு இருக்காதீங்க. கர்த்தர் எனக்கு 2ஆவது தவணை கொடுப்பாருன்னு காத்துட்டு இருக்காதீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஸ்தேவானோட பிரசங்கத்துல பாருங்க, அது சொல்லுவாரு, வான்னு கூப்பிட்டுருப்பாரு. 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லது, கர்த்தர் நல்லது. 2ஆம் வசனம் 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மொசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். வான்னு கூப்பிடுறாரு. 2வது போங்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. வான்னு சொல்லும் போதே இவர் வந்திருக்க வேண்டியவர். எப்ப சொன்னா புறப்பட்டு வராரு. ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படி வசனத்துக்கு நடுங்கிற வாழ்க்கை பயிர் காலத்திலே நாடுவோமாக, கர்த்தருக்கு சிநேகிதர்களாய் மாறுவோம். ஆண்டுக்கு சிநேகிதராக மாறுங்க. இந்த வசனத்தை முழங்கால் இந்த பைபிள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். எழுதி முடிச்சுட்டு ஆண்டுட்டு கேட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு முழங்கால் தான் பைபிள் வாசிக்கணும். ஜார்ஜ் முல்லரை போல எனக்குன்னு இருந்த என்ன தரணும்னு கர்த்தரை கேட்டிருக்கிறேன். கர்த்தர் தருவாராக. சங்கீதம் 103 ஒவ்வொரு நாளும் மனப்பாடமா சொல்லுங்க. முழு அதிகாரத்தையும் மனப்பாடமா சொல்லுங்க. வீட்டுடைய கதவுல சங்கீதம் 91 எழுதி ஒட்ட வைங்க. எல்லா வாதைகளுக்கும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பாராக. அதே சமயம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கவும் நீங்க என்ன செய்யாதீங்க, மறவாம இருங்க. கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. இந்த இடத்துல வாசிப்போம். மகிமையின் தேவன் நமக்கு தரிசனமாகி வா என்றார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் முதல்ல வானதுக்கும் போனதுக்கும் வித்தியாசம். அநேக காலங்கள் அவர் தயங்கி இருப்பார் நம்புறேன். அதுக்கு பிறகு கூட அவர் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்தார். ஆசீர்வாதத்தின் தகப்பனாய் ஆபிரகாமை மாற்றினார். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் என்று வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்துல தேர்ந்த பிள்ளைகளா இருக்கீங்கன்னு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு செய்வார்னு ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, எனக்கு செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கண்ணை மூடி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை வாழ வைக்கத்தான் சிலுவையிலே பலியானார். எப்போ பலியானார்? உலக தோற்றத்திற்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 படி உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே இயேசுநாதர் அடிக்கப்பட்டது உண்மைனா கவனிங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் அடிக்கப்படலை. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசுநாதர் அடிக்கப்பட்டது உண்மைனா நீங்கள் நான் ஆசுவமா எப்ப மாற்றப்பட்டிருக்கிறோம்? சத்தமா சின்னதர் சொல்லுங்க. நீங்கள் நான் எப்ப மாற்றப்பட்டிருக்கிறோம்? வலது கரத்தை உயர்த்தி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண மறவாது. நல்ல தேசத்துக்காக அவர் என்ன செய்வாயாக? ஸ்தோத்திரிக்க. எல்லாவற்றிற்கு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளை தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல தேசத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேசத்துக்காக கர்த்தரை என்ன செய்வாயாக? ஸ்தோத்திரிக்க. நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அவைகள் நல்லவைகளாகவே மாறக்கலாம். உங்க விசுவாச வார்த்தையை பார்த்து, உங்க வாயின் வார்த்தையை பார்த்து ஒரு சிலராக இந்த ஊர்ல கர்த்தரை கண்டுகொள்றதுக்கு உங்க வாழ்க்கை உத்தமமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்போ கவனிங்க, 2ஆம் தவணை கொடுக்கப்படுகிறது ஆபிரகாமிற்கு. அவர் புறப்பட்டு வருகிறார். அப்படி புறப்பட்டு வரும் பொழுதுதான் ஆண்டவர் அவர் வாழ்க்கை பாதையில அவர் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் மனுஷன் செய்கிறார். கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் செய்தபடினால்தான் ஆபிரகாமை கர்த்தர் எப்படி அழைக்கிறார்? சிநேகிதனே என்று அழைக்கிறார். சிநேகிதனே என்று அழைக்கிறார். அப்படியா அந்த சிநேகிதனை போல இந்த சிநேகன் சொன்னதை நீங்க தான், நீங்களும் ஆபிரகாம் செய்ததை செய்வீர்களாக. நல்லா தெரிஞ்ச வசனம் தான். கலாத்தியர் 3:7. கலாத்தியர் 3:7. கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். ஆபிரகாமின் சந்ததியே, ஆபிரகாமின் பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றார். ஆபிரகாமின் பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். ஆபிரகாமின் சந்ததியேன்னு கூப்பிடுறார். முதற்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன், முதற்கு எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி. நீங்கெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் செய்ததை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் என்று காரணம். ஆண்டு கற்பிச்ச எல்லாவற்றையும் 66 புத்தகம் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. அந்நிய மக்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் இதத்தையும் மனப்பாடம் பண்றத சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸ்கூல்ல படிக்கும்போது பாட புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள்.
பில்லி கிரஹாம் தேவ மனுஷன் சொல்றாரு, ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு பிறந்தப்போ புதிய ஏற்பாடு முழுசு மனப்பாடம் பண்ண மக்களை அவர் பார்த்துருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு முழுவதையும் மனப்பாடம் பண்ணுகிற ஆட்களை அவர் பார்த்ததாக அவர் தன்னுடைய சாட்சியில் அவர் சொல்லுகிறார். தயவுசெய்து உன் கையில் இருக்கிற ஒரு அரிய பொக்கிஷம், உன் கையில் இருக்கிறது அரிய பொக்கிஷம். சங்கீதம் 119 பாருங்க. தயவுசெய்து நான் சொல்றேன், பைபிள் அப்படி நேசிங்க. திரளான செல்வத்தில் எப்படிங்க? திரளான பைபிள் அப்படி படிக்கலன்னா நீயும் நானும் மூடன். நல்லா புரிஞ்சுக்கங்க. பைபிள் அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கலன்னா நீயும் நானும் மூடன் என்பதை தயவு செய்து ஞாபகம் வைங்க. அப்படியே நம்ம யோசிச்சு வரலாமா? 97 வாசிங்களேன். 97 சங்கீதம் 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். எவ்வளவு கவனிச்சிங்களா? நான் எவ்வளவு how much more I'm having pleasure. எனக்கு எவ்வளவு பிரியமா இருக்கு தெரியுமா? இந்த வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிற ஆண்டவர். ஏதோ படிச்சுட்டு போறது இல்லை சிஸ்டர், படிச்சுட்டு போறது இல்லை பிரதர். இந்த வேதத்துல நான் என்ன பண்றேன்? எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நாள் முழுவதும் அதிகம் தியானம். மனப்பாடம் பண்ணீங்கன்னா தியானிக்கலாம். சங்கீதம் 103 எத்தனை பேர் மனப்பாடமா தெரியும்? நீங்க பாக்கியவான்கள். நாள் முழுவதும் அதிகம் தியானம். நானும் பைபிளை கையில் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் மனப்பாடம் பண்ணி பாருங்க. நடக்கும் பொழுதும் சொல்லலாம், உட்காரும் பொழுதும் சொல்லலாம், தூக்க வீழ்ச்சாலும் சரி, தூங்கும் போதும் சரி. சங்கீதம் 103 சொல்லாம இப்ப கர்த்தர் கிருபையில தூங்குவதில்லை. கர்த்தர் வியாதி உண்மையாவே குணமாக்கினார். மருந்தினால குணமாகக்கூடாது விசுவாசிக்கு. சங்கீதம் 103 படி வியாதிகள் குணமாகிறது. எவ்வளவு பெரிய மாத்திர சங்கீதம் 103. நாள் முழுவதும் அதியன் 72ஆம் வசனம். இப்ப நீங்க பைபிளை தேடலாம், நீங்க நானும் மூடன் என்பது ஞாபகத்தில். இனிமே ஆசை பைபிளா தான் இருக்கணும். வாசிங்க. அநேகம் ஆயிரம், நல்லா கவனிங்க, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க சகோதரி, விசேஷமா சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க கடைபிடிங்க. அநேகம் ஆயிரம், 1 2 இல்ல, சொல்லுங்க, அநேகம் ஆயிரம். ஜார்ஜ் முல்லர் ஏன் ஆண்டவர் கனம் பண்ணாலும் இப்பதான் புரியுது. இதுக்கு முன்னால முழங்கால் படியிட்டார் அவரை இடத்திற்கான. அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம். நீர் விளம்பின ஒரு தராசுல பொன்வெள்ளியையும் ஒரு தராசுல வேதத்தையும் வச்சீங்கன்னா எனக்கு பைபிள் தான்ப்பா நல்லது. வராது பரவாயில்ல, சொல்ல வேண்டியது என் கடமை. அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம். சொல்லுங்க, நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அந்த சூழ்நிலைக்குள்ள வாங்க. பரலோகம் நம்மை ஞானவான் என்று சொல்லுவோம். தயவு செஞ்சு பரலோகம் மெச்சுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ இந்த பகல் காலத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் நம் கிருபை செய்வார். அடுத்தது 103ஆம் வசனம். 103ஆம் வசனம். என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், தேனிலும் மதுரம். அனுபவத்துக்குள்ள வாங்க. வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாச்சு எழுதுங்க. தயவு செஞ்சு வசனம் இப்படி வாழ்க்கை மாறுவதாக கர்த்தர் மாற்றுவாராக. தயவு செஞ்சு கவனிங்க. அடுத்தது 140ஆம் வசனம். 140. உமது வார்த்தை மிகவும் புறமிடப்பட்டது. இல்ல, அப்படி வார்த்தை மிகவும் சுத்தமானதுன்னு அர்த்தம். உலகத்துல சுத்தமான வார்த்தை எதுவும் கிடையாது, பரிசுத்த வேதத்தை. இந்த வேதம் எனக்கு எப்படி சுத்தமானது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். என்ன பண்றேன்? உங்களுடைய அடியேன் அதை நேசிக்கிறேன். உங்களுடைய அடியேன் அதை. இந்த வருஷத்துக்குள்ள பைபிள் பழசாகணும். அந்த எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த வருஷத்துக்குள்ள உங்க பைபிள் பழசாகணும். அட்லீஸ்ட் ஒரு தடவை இல்லை, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஒரு தடவைமாச்சும் எழுதி முடிச்சிடணும். தீர்மானம் பண்ணுங்க, கைப்பட எழுதுங்க. வசனம் உங்கள் இருதயத்தில் இன்னும் நிற்கிறது காண்பீர்கள். அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றான், எத்தனையோ விஷயங்கள் இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 165ஆம் வசனம். யார் இடர்கள் எல்லாம் வாழ விரும்புறீங்க? 165. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம் உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அவளுக்கு என்ன இல்லை? இடரலே. அதனால உங்களுக்கு எல்லாரும் நான் வேண்டிக் கொள்றேன், கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன ஒரு நாள் காலையில வந்து நம்ம கற்றுக் கொடுப்பாராக. இந்த கற்றுக்கொண்டதை ஆபிரகாம் செய்தது போல நீங்களும் செய்தால் கர்த்தருக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்தா ஆபிரகாம் செய்ததை செய்வீங்க. அப்ப அர்த்தம் என்ன?
நீங்களும் எனக்கு சிநேகிதராக, நீங்களும் எனக்கு சிநேகிதராக. அப்படின்னா யோவான் 8:39 படி அவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ, அவருக்கு ஆபிரகாம் செய்ததை செய்வதற்கு நம்ம இந்த பகற்காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கலாமா? ஏசாயா 41:8 வாசிங்க பார்க்கலாம். இது ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்கு பண்ணதுங்க. எத்தனை பேர் ஆபிரகாமின் பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க? வாசிக்க சொல்லுங்க. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. உங்களை பார்த்தான் சொல்றாரு இந்த காலங்களில். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் செய்ததை செய்ய போகிறவர்களே, ஆபிரகாம் செய்கிறத செய்ய போகிறவர்களே உங்களை பார்த்து பேசுறாரு இந்த காலங்களில். வாசிப்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆபிரகாமின் பிள்ளைகள் ஒருபோதும் வெறுத்து தள்ளுவதை. யாரெல்லாம் கற்பனை கை கொள்ள விரும்புறீங்க? ஆபிரகாம் செய்ததை போல நானும் செய்வேன். 66 புஸ்தகம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ நான் கைக்குள்ள என்ன செய்கிறேன்னு என்ன என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்குறேன், கீழ்ப்படுகிற அடங்கி இருக்கிற ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுக்கிற காலை வேலை கர்த்தரோட மேன்மைகளை காண பண்ணுவார். தொடர்ந்து வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்பட. யாரு கூட தான் ஆண்டவர் இருப்பாரு? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எல்லாரும் கூட இருப்பாரு. எல்லாரும் கூடயும் கர்த்தர் இருக்கவே. யாரெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி, யாரெல்லாம் ஆபிரகாம் செய்ததை செய்யறீங்க, உங்களோடு கர்த்தர் இருப்பார். உங்களோடு கர்த்தர் இருப்பார். உங்களோடு கர்த்தர் இருப்பார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை காண பண்ணுவார். இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உற்சாகப்பட்டு தான் நாங்கள் போக போறோம். ஊழியத்திலிருந்து எனக்கு கர்த்தர் கண்கூடாய் செய்கிறதை பார்க்கிறோம். இன்னும் பெரிதானங்களை செய்ய போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் பெரிதானங்களை காண்போம். கர்த்தர் பெரிதான அவங்க செய்வாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னுடனே இருக்கிறேன். யார் கூட இருப்பாரு? ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் அது வாக்கு பண்ணியிருக்காரு. ஆபிரகாம் செய்ததை யாரெல்லாம் செய்ய போறீங்க அவங்களுக்கு தான் வாக்கு பண்ணுங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை அப்படியே கடந்துச்சு. இந்த ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்குறாரோ செய்யறோம். அப்படி இன்னும் கேட்டிருக்கிறேன், பணம் சம்பாதிக்கிற சபையா மாறிடாதபடி பரிசுத்த சம்பாதிக்கிற சபையா இருக்கு. அடிக்கடி சொல்றது, திரும்ப சொல்றேன், ஆண்டவர் எங்க இருந்தாரோ அங்க பொண்ணும் பொருளும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சாலமோன் காலத்தில் இருந்தது போல இரும்பை ஒரு பொருட்டாய் என்னாவது போல அப்படியாய் கர்த்தர் நம்மை மாற்று, நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அற்புதம் உங்களுக்கு செஞ்சுட்டா அடுத்து இன்னும் ஆண்டவர் நெருங்குங்க. இன்னும் அவருக்கு பயப்பட ஒப்பு கொடுங்க. இன்னும் அவர் கிட்டி சேர ஒப்பு கொடுங்க. இன்னும் அவரை நெருங்குங்க. உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாங்க. ஏங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டதை விடவா கஷ்டப்பட்டு போறாரு? உங்களை ஆஸ்வதிக்கிறத கஷ்டப்பட்டு போறாரு. அது உலக தோற்றதுக்கு முன்னால் அடிக்கப்பட்டிருக்காருன்னா நீ நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்மை ஆஸ்வதிக்கப்பட்டவங்க பிறக்க வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உங்களை பார்க்கும்போது அவர் முகம் மகிழ்ச்சி அடையட்டும். அவர் சந்தோஷம் அடைவாராக. பரிசுத்த ஆவியான மகிமை அடைவாராக. உங்களுடைய வாழ்க்கை வாசிக்கலாமா? திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம். நிறைய விஷயங்கள் யாரை பலப்படுத்துவாரு? ஆபிரகாமின் சந்ததி. அதாவது தேவன் எதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரோ 66 புஸ்தகங்கள் சொல்றவங்க யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் பலப்படுத்துவோம். பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் என்ன செய்வேன்? தாங்குவேன். யாரை தான் கர்த்தர் தாங்குவாரு? ஆபிரகாமின் சந்ததி தான் தாங்க. ஆபிரகாமின் சந்ததிலாம் யாரு? அவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? கவனி தயவுசெய்து. அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார்களோ, தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை செய்யறவங்க தான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் இதெல்லாம் வாக்கு பண்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை. யார் வலது கை தான் பிடிப்பாரு? ஆபிரகாமின் சந்ததியின் வலது கை. ஆபிரகாமின் சந்ததிகள் யாருன்னா கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படியே கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் பொறுப்பட்டு போன்னு சொன்னாரு. முதல்ல வான்னு கூப்பிட்டாரு, கீழ்ப்படியல. ரெண்டாவது போன்னு சொன்னாரு,
கீழ்ப்படிந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து உண்மையானால் உங்களையுமே ஆசீர்வதிக்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. உங்களுக்கு எனக்கு இந்த பூமியில கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த காலம் சரியான காலம். சபைக்கு கர்த்தர் இரவும் பகல் நோக்கி கூப்பிட வேண்டியிருக்கான். கர்த்தர் கூப்பிடுவோம், கட்டாயம் இறங்குவார், கட்டாயம் இறங்குவார். முக்கியமா உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்துருங்க, விசுவாசத்தை ஊட்டி வளர்த்துங்க. ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்க ஆபிரகாமின் விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க மறவாதீங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாருக்குதான் துணை நிற்பாரு? ஆபிரகாமின் சந்ததிக்கு துணை நிற்பார். கர்த்தருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு தான் துணையா நிற்பாருங்க. நீங்களும் ஆண்டு துணை நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களாக. ஏதோ ஒரு பாட்டு பாடுவதனால கர்த்தருக்கு துணையா இருப்பாருன்னு ஆபிரகாமின் பிள்ளைகளாய் வாழ தீர்மானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 16 வரைக்கும் வாசிக்க முடியுங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை ஆயுதமா எடுக்கிறாரு பாருங்க. கையில எடுத்து பயன்படுத்துவார், எல்லாரையும் பயன்படுத்துவார். தொடர்ந்து வாசிங்க. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார். கர்த்தர் நல்லவர். அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இருக்க ஒவ்வொரு இந்த 16 வசனம் வரைக்கும் இருக்கிற 8 முதல் 16 வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்கு உங்களுக்கு செக்குங்க. உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆபிரகாம் செய்வதை செய்வீங்களா? உங்களதான் பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாம் செய்வதை செய்வீங்களா? ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? நான் சொன்னது அப்படி. ஆபிரகாமோட வாழ்க்கையை நினைச்சீங்கன்னா கண்ணீர் வரும். புறப்பட்டு ஃபர்ஸ்ட் வான்னு கூப்பிட்டாரு, வரல. எல்லாரும் மன்னிச்சு 2வது வான்னு போன்னு சொல்றாரு. மனுஷன் புறப்பட்டு போறாரு. கடைசியில் அந்த மனுஷன் தனக்கு இருக்கிற ஒரே மகனை சத்தமா சொல்லுங்க வழி கூட சொன்னப்போ கூட அவர் என்ன விஷயம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அதுதான் கஷ்டம். இங்க நிறைய பேருக்கு இங்க புரியும் நினைக்கிறேன் என்ன கேட்க வரேன்னு. அதுதான் தன் இடத்துல அந்த ஒன்றும் பெஸ்ட். அதுதான் எவரே ஆக்கியும் சொல்றாரு. சாம்பர் இருந்து கூட என் நாடு உயிரோடு வரவேற்கும் விசுவாசோடு போக்குறது காலம் என் வாழ்வை அவர் மேன்மைப்படுத்த. இந்த விசுவாசங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா பரலோகம் உங்களுக்கு கணக்கில் வைக்கும். எப்போதும் சொல்லுங்க, நல்ல தேசத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசுநாதர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்யவே அவர் கையிலிருந்து ஒரு நாளும் தீங்கு புறப்பட்டு வருவதே இல்லை. ஒருபோது அவர் கெடுதி நினைக்கிறவர் இல்லை. ஏன்னா பவுல் சொல்றது போல தம்பி சுந்தரகுமார்னு பாராமல் எல்லாருக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட தேவனுடைய பிரச்சனை என்னன்னா அவர் இல்லை, குமாரன் இல்லாதனாலதான் தேவனுக்கு இன்னைக்கு பிரச்சனை. இந்த குமாரனாகிய அவர் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னார். எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பது நிச்சயம். கர்த்தர் கட்டாயம் செய்வார், கர்த்தர் கட்டாயம் செய்வார், கர்த்தர் கட்டாயம் நடத்துவார், கர்த்தர் கட்டாயம் தேவன் நம்மை மேம்படுத்துவார். இங்க ஒரு ஆபிரகாமுடைய குமாரனை காமிக்கிறோம் பாருங்க. லூக்கா 19:9. ஆபிரகாமுடைய குமாரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஆபிரகாம பார்த்தோம், ஆபிரகாம் குமாரனை பார்த்தோம். லூக்கா 19:9. கர்த்தர் அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருந்தார். ஆபிரகாம் குமாரன் ஆயிட்டாரு. எதுல வந்துட்டாரு? ஏசாயா 48:8 இந்த 16 வசனம் வரைக்கும் இருந்த 8 ஆசீர்வாதங்களுக்கு தகுதியா யார் மாறிட்டான்? சில வாக்கியங்கள் நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது என்ன செய்யறான்னு கொஞ்சம் பார்க்கலாமா? கர்த்தர் கற்பித்தார் இருக்கு இல்லையா? என்னென்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆண்டவர் பேசுனதுக்கு முதலாவது மனுஷன் கர்த்தரை தேடுறான். தேடினதும் 5ஆம் வசனம் வாசிக்கலாமே. கர்த்தர் அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நாம் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். மரம் எப்படி தெரியுமா? காட்டுத்தை முறை எப்படி தெரியுமா? முள்ளுகளால் அறிஞ்சிருக்கும். சீக்கிரமா இறங்க முடியாது. சீக்கிரமா இறங்கும் நேசன்னு சொல்றாரு. சீக்கிரமா இறங்கி. உனக்கு ஒண்ணு சௌரியமா இருக்கிறத அப்படி சொல்ல என்ன செய்யாதீங்க, எதிர்பார்க்க.
கர்த்தர் என்ன சொல்றாரு அதை எப்படி மாத்திக்கங்க, சௌரியமா மாற்ற. சொல்ற புரியுதா? சௌரியம் நினைச்சா தப்பா எடுத்துக்காதீங்க. சௌரியம் நினைச்சிருந்தா இந்த ஊழியம் கூட இத்தனை ஆண்டுகள் கர்த்தருக்கு நடந்திருக்க முடியாது. இதுக்கெல்லாம் சாட்சிகளா இருக்குது. கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை எப்படி மாற்றிக்கொண்டோம், சௌரியமா மாற்றிக்கொண்டோம். இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வானது இறங்கி வந்தாரு. அவன் வீட்டுல தங்க வேண்டும். 6ஆம் வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொண்டு. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய குமாரர்கள் கர்த்தரோடு நடப்பார்கள். வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அவர் கூட நடப்பார்கள். நடங்க ஆண்டு கூட இரவும் பகல் அவர் கூட நடப்பீர்களாக. தூக்கத்தையும் சாப்பாடையும் குறைச்சிட்டு இரவும் பகல் அவரோடு கூட நடப்பீர்களாக. முழங்கால் நின்று வேலைக்கு வாசி எழுதி ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய காரியங்களில் பங்கு பெற்று அவருக்கு என்று கிரியை செய்ய. ஆபிரகாமின் குமாரர்கள் என்ன செய்வாங்க? அவரோடு கூட நடப்பாங்க. அடுத்தது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, மறுரூபம். அதான் சொல்லுவாரு ரோமர்ல பவுல், மனதிலே என்ன அடையுங்கள். இந்த மனுஷன் மனதில் மறுரூபம் அடையலாம் பாரு. கொஞ்ச நேரத்துல மனம் மறுரூபம் அடையுது. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். சகேயு நின்று, சகை இதுவரைக்கும் போயிட்டு இருந்தவன் என்ன பண்றான்? நிக்கிறான். நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது அநியாயம் இனி என் வாழ்க்கையில வரப்போறது. ஒருவனிடத்தில் அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப எப்படி கொடுத்துறேன். ஆண்டவர் கூட நடக்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரருக்கு கர்த்தர் வாக்கு பண்ற ஆசீர்வாதம் மனதிலே மறுரூபம் அடைகிறார்கள். மனதிலே மறுரூபம் அடைகிறார்கள். மனதிலே மறுரூபம் அடைகிறார்கள். மனதிலே மறுரூபம் அடைய எல்லாருக்கும் கர்த்தர் பேசு. ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. ஒரு வார்த்தை சகைவேறு செய்யலாம் சொல்லலாம் ஆண்டவர். ஆனா ஆண்டு கூட அந்த மனுஷன் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மனது மறுரூபம் அடையும். அதான் புத்தி உள்ள ஆராதனை. இப்ப சகை செய்யற புத்தி உள்ள ஆராதனை இதுதான். உங்க மனசு எவ்வளவு மறுரூபம் அடையுது. ஆண்டவரே என்ன சரி பண்ணிக்கிறேன். என்ன வார்த்தை? சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றதை காட்டிலும் விட்டு விடுகிறேன். வாசிக்கலாம். எவனாடத்துல அநியாயமா வாங்கினதான் நாளத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு? சகை வீட்டுக்கு இல்லை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. எந்த வீட்டுக்கு? அவன் ஆத்மாவாகி. உண்மை சகை வீடு தான் போய் சொல்ற. ஆனா முதல் வீடு எந்த வீடு தான்? கூடாரம் தான். நம்முடைய ஆத்மாவை இருதயம் தான். வாசிங்க. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். இவனும் ஆபிரகாமுக்கு ரோமர். அதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டுக்கு நாம் செய்யக்கூடிய 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். மனசு என்னாகுதா? இப்ப சகை மனசு புதுசாதே இல்லையா? சும்மா சொல்லுங்க. சகை மனசு என்னாச்சு? அதான் யார்? ஆபிரகாமின் அன்று கூட நடங்க. அவ்வளவுதான் சொல்லு. நடக்கும்போது உட்காரும் பொழுது வேறு வழி. போன வாரம் சொன்னேன். 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு குறிச்ச தேவனுடைய சட்டம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தரோடு நடந்து மனசும் புதிதாகி வாழ்க்கையும் புதிதாகி ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியா ஏசாயா 51:3. ஏசாயா 51:3. இந்த வசனம் இப்படி படிங்க. கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார். வசனங்கள் உங்களுக்கு அனுபவமாக்குங்க. சரியா? என் ஃப்ரெண்டு வீட்டில் எழுதப்பட்டுருச்சு இந்த வசனம். எனக்கு வெறனா இருந்தது. அந்த வசனம் நான் உட்காந்து படிச்சுட்டேன். கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார்,
அவன் என்னுடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலை செய்து என் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் என் அவாந்தர வெளியை கர்த்தரை தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அதனாலே என்னில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் சொல்லி பாருங்க. கர்த்தர் ஏதேனை போலவும் உங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த கால வேளையில இந்த ஏசாயா 51:3 மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பாலாசனெல்லாம் தேர்வு செய்கிறவர்ப்பா, இந்த பாலாசனெல்லாம் கட்டுகிறவரே, இந்த வனாந்திரங்கள்லாம் இந்த அவாந்திர வழியில என்ன ஓட பண்ணுகிறவர், ஆறுகள் ஓட பண்ணுகிறவர். இந்த வசனத்தை இன்னொரு விஷயம் சேர்ந்து வாசிக்கணும், நல்லா இருக்கும். நம்ம வாசிங்க பார்க்கலாம். எனக்கு ஆறுதல் செய்வார், அவர் என் பாழான ஸ்தலங்களெல்லாம் தேர்தலை செய்து என் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் என் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் என்னை உண்டாயிருக்கும். மரணமும் ஜீவனும் சொன்னீங்க நடக்கும். ஒரு நாட்கள்ல மகிழ்ச்சி ஆனந்த சத்தம் கேட்கிறோம் பண்ணுவாராக. கீத சத்தம் உண்டாயிருக்கிறார். எல்லாரையும் கத்துறாங்க சொல்லிக்கிறாங்க. ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து காலையில் சொல்றேன். நீங்க ஆபிரகாமின் சந்ததியில இருந்தீங்கன்னா ஆபிரகாம் செய்ததை நீங்களும். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கற்பிச்சதை கை கொண்டு நீங்களும் ஒரு கற்பிச்சதை கை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பீர்களா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எத்தனை வசனங்கள்? ஏசாயா 41:8 14 வசனங்கள் உங்களுக்குரியதாய் மாறுவதா? கர்த்தருக்கு சிநேகிதராய் மாறுவீர்களா? ஒரு மனுஷனை குறிச்சு எப்படி மறுரூபமான கொஞ்ச நேரத்துல மரத்துல இறங்கி வந்தான், கொஞ்ச தூரம் நடந்த வேண்டும் நின்றுட்டு ஆண்டவரே நான் இப்படியாய் செய்கிறேன். மனதில் ஒரு மறுரூபம் பாருங்க. சரித்திரம் சொல்லுகிறது, சகையோடு ஒரு பிஷப்பா வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மேல்வீட்டு தலைவர் 120 பேரில் அவரும் ஒத்து வந்திருப்பார் நம்புறேன். அந்த மனுஷன் ஒரு பிஷப்பா வாழ்ந்து கர்த்தருக்கென்று மகிமையாக நம்ம ஓடுதை முடிப்பதாக சரித்திரம் சொல்லுது. எங்களுக்கெல்லாம் கர்த்தர் அப்படி எழும்ப பண்ணுவாங்க. எல்லாரையும் கர்த்தர் சொல்லிப்பாங்க. ஜெபிப்போம். சுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததியாய் நாங்களும் வாழும் கர்த்தருக்கு சிநேகிதர்கள் அழைக்கப்பட இந்த பாதுகாத்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துவீராக. திருநாமத்தை மையப்படுத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே.